எக்ஸாம்பிள் சம் 5 பாருங்க. இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேலே வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி அந்த எக்ஸாம்பிள் 5 வந்து நம்ம சால்வ் பண்ணணும். மேலே ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வெங்கட் went to buy a milk. He bought half liter, அதாவது 1/2 first. Then he bought 1/4 liter. He wanted to find how much milk he bought altogether. அப்படின்னா வெங்கட் வந்து ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் வாங்கியிருக்காங்க, செகண்ட் வந்து 1/4 லிட்டர் வாங்கியிருக்காங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணணும். அதுதான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இதே சுச்சுவேஷன் வச்சுட்டு இந்த சம் போடணும். இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரவி அண்ட் அருண் அவங்க 2 பேர்கிட்ட இது வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாருங்க, 1/2 + 1/4 ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 2க்கும் 2க்கும் 4க்கும் காமன் மல்டிபிள் பார்க்கணும். ஏன்னா 2 டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காமன் மல்டிபிள்னா நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்து எல்லா சம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம எல்சிஎம்மே போட்டுப்போம். ஸோ 2 டேபிளால் 2 1s are 2, 2 2s are 4. தென் 2 டேபிளால் இந்த 1 அப்படி இருக்கட்டும், 2 1s are 2. அப்போ எல்சிஎம் என்ன, 2 × 2 = 4. 4 தான் எல்சிஎம். அப்போ என்ன பண்ணுவோம், 1/2 டினாமினேட்டர் வந்து எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2 வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 4 வரும்னு பார்க்கணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 4 வரும். ஸோ மேலே நியூமரேட்டர்லேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 2 1s are 2, 2 2s are 4. இங்கே 1/4 இருக்கா, இது வந்து 4 தான் ஆல்ரெடி இருக்குது, எல்சிஎம் 4 தானே. ஸோ நம்ம அதை எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம், now 1/2க்கு தான் நம்ம 2/4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2/4 + 1/4. இது புரியுதா? இப்போ வந்து காமனாக இருக்கு டினாமினேட்டர். ஸோ அந்த 4 போட்டுக்கிறோம். 2 + 1 இது எப்படி வரும், 2 + 1 வந்து 3/4. கொஷின் வந்து மில்க் பற்றி தானே இருக்கு, ஸோ லிட்டர் மறந்துடாதீங்க. 3/4 லிட்டர்ஸ். புரியுதா? இப்போ இது வந்துட்டு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, ரவி அருண் 2 பேர்கிட்ட செய்ய சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க இப்போ ரவி அருண் பண்ணது நம்ம இப்போ போட்ட மெத்தட், இதுதான் கரெக்ட். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ 1/2 + 1/4 இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 + 4 காமன் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க இங்கே. புரியுதா? இது இப்படி போடக்கூடாதுல, 2 காமனாக இருக்குன்னா ஒரு 4 தான் எடுத்து போடணும். 4 + 4ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ராங். புரியுதா? இதுதான் கரெக்டு. அந்த மெத்தட் தான் நம்ம போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு 6 பார்க்கலாம். 6 பாருங்க, இதுவும் ஆட் பண்ணுறது தான். ஆட் 2/3 and 3/5 இப்படி எழுதிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து எல்சிஎம் இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 3 1s are 3, இந்த 5 எப்படி இருக்கும், அகெயின் 5ஆல் 1 அப்படி இருக்கும், 5 1s are 5. அப்போ எல்சிஎம் வந்துட்டு 3 × 5 = 15. புரியுதா? இப்போ வந்து 2/3 வந்துட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 15 கிடைக்கும். ஸோ மேலேயும் 5. ஸோ 2 5s are 10, 3 5s are 15. அப்புறம் 3/5 எடுத்துக்கோங்க. 3/5 × 3ஆல் மேலேயும் கீழேயும் 3ஆல். ஸோ 3 3s are 9, 5 3s are 15. புரியுதா? இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். அப்போது 10/15 இதுக்கு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10/15 + 9/15 இது. ஸோ ஆன்சர் என்ன வரும், கீழே வந்து 15 காமனாக இருக்கா, டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறோம். 10 + 9. ஸோ 10 + 9 என்ன, 19/15. இதை முடிஞ்ச அளவு வந்துட்டு ஷார்ட் பண்ணணும், அதை சிம்பிளிஃபை பண்ண பார்க்கணும். எந்த டேபிளாலையும் காமனாக ஏதாவது ஒரு டேபிளால் 2ஐயும் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதான் ஆன்சர். புரியுதா? அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 7 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்பிள் 3/7 + 2/3. இதுக்கு வந்துட்டு எல்சிஎம் இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 7ஆல் 7 1s are 7, 3, 3ஆல் இந்த 1 அப்படி இருக்கட்டும், 3 1s are 3. அப்போ எல்சிஎம் வந்துட்டு 7 × 3 = 21. 21ங்கிறது எல்சிஎம். இப்போ 3/7 7 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 21 வரும். ஸோ 3 3s are 9, 7 3s are 21. again 2/3 7ஆல் மேலேயும் கீழே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்.
2 7s are 14, 3 7s are 21. ஓகேவா? இதை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். 9/21 plus 14/21. இது என்ன ஆகும்? காமனாக 21, 9 plus 14. 9 plus 14ங்கிறது 23, கீழே 21. இதுதான் ஆன்சர். ஏன்னா இதுக்கு மேலே எந்த டேபிளாலையும் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதான் ஆன்சர். இதுவே வந்து எல்சிஎம் இல்லாமல் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போடலாம். என்ன பண்ணுவோம்? இது இப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ பண்ணும்போது இந்த 3 3s are 9 வரும். கீழே வந்துட்டு 7 × 3 21. அப்போ இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 7 2s are 14, 7 × 3 21. புரியுதா? சிம்பிளிஃபை 3/4 minus 1/2. பாருங்க, 3/4 minus 1/2. இதுக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுத்திருக்கேன். 4 2, 2 டேபிளால 2 2s are 4, 2 1s are 2. அகெயின் 2 டேபிளால 2 1s are 2, இந்த 1 அப்படி இருக்கட்டும். அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 2 மல்டிபிள் பண்ணால் 4. இப்போ 3/4 வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா 4 தான் எல்சிஎம். இங்கே வந்து ஆல்ரெடி டினாமினேட்டர் வந்து 4 இருக்கு. 1/2க்கு போடுவோம். 1/2 இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், கீழேயும் மேலேயும். சரி, இன்ட்டு 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2 2s are 4, 2 1s are 2. ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 3/4 minus 1/2. Now 3/4 minus 1/2. இது வந்து எப்படி எழுதுறது? 3/4க்கு 3/4 அப்படியே இருக்கும். 1/2ங்கிறது 2/4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இது புரியுது இல்லை? இந்த 1/2க்கு இந்த 2/4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ காமனாக 4, 3 minus 2. 3ல் 2 போயிட்டா என்ன வரும்? 1. கீழே 4 இருக்கு. 1/4. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் 9 பாருங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 3/4 அண்ட் 2/7. டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? சப்ட்ராக்ட் பண்ணுங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணி போட போகிறோம். பாருங்க, 3/4 minus 2/7 டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்களே, அதனால. ஸோ வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அந்த மெத்தடில் இது போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ 3 7s are 21 minus 4 2s are 18, sorry 8 by 4 into 7 28. காமனாக போட்டேன். அப்படி இல்லைன்னா 3 7s are 21 by 4 into 7 28 minus 4 2s are 8, 4 7s are 28. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இது போடலாம். ஓகேவா? இப்போ காமனாக பாருங்கள், 28 இதுதான் எடுத்து திருப்பி எழுதியிருக்கேன். 21 minus 8. இப்போ என்னாகும்? 21ல் 8 போயிட்டா என்னாகும்? 13, கீழே 28. இதை வந்து சேம் டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர்.